திருப்புல்லானி ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் வரலாறு பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இன்று நாம் அறிந்து கொள்ள போவது ராமாயண வரலாற்றுடன் நேரடி தொடர்புடைய 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலின் சிறப்புமிக்க வரலாறு. புல்லாரண்யம், தர்ப்பயாசனம், தட்சிண ஜெகநாதம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் இந்த புனித தலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகிறது. புராணங்களின்படி இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்டிருந்த சீதா தேவியை மீட்பதற்காக ஸ்ரீராமர் வானரப்படையுடன் தென்னிந்தியாவை அடைந்தார். இலங்கைக்கு செல்ல கடலை கடக்க வேண்டி இருந்ததால் கடல் அரசனான சமுத்திரராஜனிடம் வழி வழங்குமாறு வேண்டிக் கொண்டார். தர்ப்பை புல்லை விரித்து அதன் மீது 7 நாட்கள் உண்ணா நோன்புடன் தவம் மேற்கொண்டார். ராமபிரான் தர்ப்பை புல்லின் மீது சயனித்த அந்த புனித நிகழ்வே இந்த ஊருக்கு திருப்புல்லானி என்ற பெயர் உருவாக காரணமானது. திரு என்பது புனிதத்தையும், புல் என்பது தர்ப்பை புல்லையும், அணை என்பது அதன் மேல் சயனித்ததையும் குறிக்கிறது. ராமரின் பக்தியையும் பொறுமையையும் கண்டு மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் ஆதி ஜெகநாத பெருமானாக இத்தலத்தில் அருள்பாலித்து ராவணனை வெல்லும் தெய்வீக ஆற்றலையும் வெற்றிக்கான அருளையும் வழங்கியதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. பின்னர் சமுத்திரராஜனும் ராமபிரானுக்கும் காட்சியளித்து கடலை கடக்கும் வழியை எடுத்துரைத்தார். அதன் பிறகு நலன் தலைமையில் சேது பாலம் அமைக்கப்பட்டு இலங்கையை நோக்கி ராமபிரான் வெற்றி பயணம் தொடங்கியது. இந்த கோவிலில் மற்றொரு தனி சிறப்பு உலகிலேயே மிகவும் அரிய தரிசனமாக கருதப்படும் தர்ப்பயாசன ராமர் சன்னதி ஆகும். தர்ப்பை புல்லின் மீது சயனித்த திருக்கோலத்தில் ஸ்ரீராமர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ராமாயண வரலாற்றை நினைவூட்டும் இந்த அரிய சன்னதி ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வருகிறது. இத்தலத்தில் மூலவராக ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். உற்சவராக கல்யாண ஜெகநாத பெருமாளும், தாயாராக கல்யாணவல்லி நாச்சியார் மற்றும் பத்மாஷனி தாயாரும் அருள்பாலிக்கின்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இந்த திருத்தலம் திருமங்கையாழ்வார் மற்றும் ஆண்டாள் உள்ளிட்ட ஆழ்வார்களால் மங்கள சாசனம் பெற்ற புனித தலமாகும். இதனால் வைணவ சமயத்தில் இக்கோவிலுக்கு மிக உயர்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. திருப்புல்லானியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சேதுக்கரை ராமர் சேது பாலம் அமைக்க தொடங்கிய புனித இடமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. இன்றும் பக்தர்கள் முதலில் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமானை தரிசித்து பின்னர் சேதுக்கரையை சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு கிடைக்கவும், குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் நிலைக்கவும் இத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர். பங்குனி பிரம்மோற்சவம், ராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, ஆடிப்பூரம் உள்ளிட்ட திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த நாட்களில் கோவில் முழுவதும் ஆன்மீக உற்சாகம் நிறைந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுகின்றனர். ராமாயண வரலாற்றை உயிரோட்டத்துடன் நினைவூட்டும் திருப்புல்லானி ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, தர்மம், பக்தி, பொறுமை, நம்பிக்கை ஆகியவற்றின் அழியாத அடையாளமாக விளங்குகிறது. இன்றும் பக்தர்களின் வாழ்வில் நம்பிக்கையையும் ஒளியாக திகழும் இந்த திருத்தலம் தமிழ்நாட்டின் ஆன்மீக பெருமைகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். தமிழகத்தில் அதிசயங்களை நிகழ்த்தும் ஆலயங்கள், பல அற்புதங்களை நிகழ்த்தும் கடவுள்கள், நீங்கள் அறிந்திடாத கோவில் வரலாறு, கும்பாபிஷேகம், களரி உற்சவம் போன்ற பல்வேறு கோவில் நிகழ்ச்சிகளை நமது தினமுல்லை டிவியில் கண்டு மகிழுங்கள்.